ஓப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப் பிராண்ட் ரியல்மி, ஹுவாவே பார்த்தீங்கன்னா ஹானருக்கு ஒரு சப் பிராண்ட், சியாமி பார்த்தீங்கன்னா எம்ஐ ரெட்மிங்கிற ஒரு சப் பிராண்டை கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. சாம்சங் ஏதாவது சப் பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது சப் பிராண்ட் இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் பற்றி இந்தியாவுக்கு பிரத்யேகமாக எம் சீரிஸுங்கிற ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் வரதா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் லான்ச் ஆகிட்டு M10 M20. இந்த வீடியோவில் M20 பற்றி பார்ப்போம். M10க்கு நம்ம சேனலை பற்றி அடுத்த ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் M10 பற்றி முழு தகவல் பார்ப்போம். இப்போ இந்த M20 மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இந்த மொபைல் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முழு தகவலை பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறப்ப ஷேர் பண்ண டைம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஒவ்வொரு இடையும் கூட கொண்டு சேரும். சாம்சங் M20 இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டி, மொபைலோட பேக் சைட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன் பேக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கிளாஸ் பாடி கிடையாது, இது பிளாஸ்டிக்ங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பின்னால் டியூவல் கேமரா செட்டப் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. இதே ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜென்ரலாக சாம்சங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தின்னா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் சென்சார் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சாம்சங் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்க ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தான் இருக்குது, இங்கே டைப் சி மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மொபைலில் எதுவும் ப்ராசஸரில் எதுவும் சாம்சங் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட புதிய எக்ஸினோ 7904ங்கிற ஒரு சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா 1.6 GHz ரன் ஆகுது. இந்த சிப்செட் எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பற்றி பார்க்கல பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 636 ஈக்குவலான ப்ராசஸர், 630 ஈக்குவலான ப்ராசஸர் வந்திருக்கு. ஆனால் டே டு டே பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா இது 630 ஈக்குவலாக இல்லைன்னா அது கீழே வருமாங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தா தான் மொபைலில் தெரியும். அடுத்து இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்க ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 8.1 ஓரியோவில் ரன் ஆகுது. இன்னுமே சாம்சங் இதில் ஓரியோவில் கொடுத்துருக்கு இந்த மொபைலுக்கு ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய டயர் மேனுஃபேக்சர், இப்போவுமே அவங்க பார்த்தீங்கன்னா நினைச்ச பை கொடுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் 2 அப்டேட் கொடுத்துட்டு இது நான் ஆண்ட்ராய்ட் 2 அப்டேட் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. இப்போ வந்து ஆனர் சமீபத்தில் 10 லைட் லான்ச் பண்ணாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இதுக்கு அடுத்தா இந்த மொபைலில் இதில் இவங்களோட யூஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 யூஏ கொடுக்கல. இது சாம்சங்கோட எக்ஸ்பேண்ட் 9.5 யூஏ எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த ஃபோனில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்து பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே 15 வோல்ட் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம இந்த மொபைலை ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டோம். பேக் சைடு கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f1.9 அப்பேச்சரோடையும், இதே இது செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கொடுத்துற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ மொபைல் கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சாம்சங்னால ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபைனலாக அந்த மொபைலோட ப்ரைஸ், இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3GB RAM மற்றும் 32GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 11,000 சாம்சங் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 13,000 சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு சாம்சங் பிராண்டிங், ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே, ஒரு 5000 mAh பேட்டரி, டைப் சி கேபிள், 15 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜரோட உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் ஒரு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ சியாமிக்கு ஒரு நெருக்கடி சொல்லலாம். இந்த டைமில் கண்டிப்பாக அவங்க நோட்ஸ் ஆனால் கொண்டு வந்து அவன் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா சாம்சங்கோட போட்டியிலேருந்து கொஞ்சம் சமாளிக்கிறது உதவும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க இந்த சாம்சங்கோட M series ரிட்டர்ன் என்ட்ரியா என்ன நினைக்கிங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.